வணக்கம்மா. வீட்டில் ஊறுகாய் தீர்ந்து போச்சு. அதை தாளிச்சு கூட சொன்னேன் சின்ன பொண்ணு. அது தாளிக்கிறதுக்கு நேரமே இல்லை. இன்னைக்கு தான் நேரம் கிடச்சிது. எலுமிச்சை ஊறுகாய் தான்மா தாளிக்க போகிறேன். நான் எப்படி தாளிப்பேன்னா, கொஞ்சோண்டு வெந்தயம் வறுத்து எடுத்துப்பேன். ஒரு 20-25 மிளகாய்க்கு காய்ச்சி மிளகாய் வறுத்து எடுத்துப்பேன். வெந்தயம் கொஞ்சம் நேரம் மாறணும்மா. அது மாறினதுன்னா எடுத்து கொட்டிட்டு, மிளகாய் ரொம்ப நேரம் சூடு ஏறக்கூடாது. சும்மா ஒரு 2 நிமிஷம் சூடு ஏறுற மாதிரி ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா கருத்து போயிடும். வெந்தயத்தையும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கணும். மிளகாயும் அதே மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா, உங்களுக்கு மழைமான்னு வேணாலும் பண்ணிக்கலாம், கொஞ்சம் துறன்னு வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணால் ரொம்ப நாளைக்கு வராது, கெட்டு போயிடும். எப்பவுமே ஊறுகாய் தாளிக்கணும் நல்லா நிதமாக எடுத்துக்கணும். நான் எடுத்துக்கிற ஊறுகாய்க்கு 100 ml எண்ணெய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிட்டேன். கடுகு பொரிஞ்ச உடனே எண்ணெயை ஆஃப் பண்ணிடணும். 2 நிமிஷம் சூடு ஆனதுக்கு அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடணும். கொஞ்சமா வெந்தயத்தூள், அரைச்சி வச்ச மிளகாத்தூள், அதுக்கப்புறம் ஊறுகாயை போட்டு கலரி வச்சு ஒரு 2 நாளைக்கு ஊறுகாய் அதுலயே இருக்கணும். கண்ணாடி பாட்டில்ல போட்டு வச்சுக்கோங்கம்மா.